வெல்கம் டு மிஸ்டர் மூவிஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்ட்ரூசிவ் தாட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிற சூழலில் பல பேருக்கு இந்த ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஓசிடி, பேனிக் அட்டாக்ஸ், இந்த ட்ராமாட்டிக் மெமரிஸ் கொடுக்குற சில சஃபரிங்ஸ், ஸோ இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது அப்படிங்கிற பெரிய குழப்பங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான மென்டல் டிஸார்டர் இல்லைன்னா மென்டல் அன்ஸ்டெபிலிட்டினால அவங்களோட பர்சனல் லைஃப் பாதிக்கப்படுது. அவங்களால வேலைக்கு போக முடியல, அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கூட அவங்களால ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ண முடியல, ஒரு மாதிரி லோவாகவே டிப்ரெஸ்டாகவே எதுவுமே செய்ய முடியாமல் பெட்லேயே படுத்து கிடக்கிறது. இந்த மாதிரி பல இளைஞர்களை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரியான மனநல பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது யோசிச்சு பார்க்கும்போது பல காரணங்கள் இருக்கலாம். அவங்களோட பொருளாதார சூழல், அவங்களோட குடும்பம், அவங்களோட வளர்ந்த விதம், அவங்களோட பிள்ளை பருவம், இல்லை அவங்களோட எதிர்பார்ப்பு, ஏன்னா சமூக அழுத்தம், பல காரணங்கள் இருக்கலாம். இந்த காரணத்தெல்லாம் நம்ம ஃபிலாசபிக்கலாவோ இல்லை சைக்காலஜிக்கலாவோ இல்லை ஜெனட்டிக்காவோ சோஷியலாஜிக்கலாவோ நம்ம அளந்து பார்க்க முடியும். இந்த மாதிரி புறவய பிரச்சனைகளெல்லாம் நம்ம பிரேக் பண்ண முடியுமா, சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படிங்கிறது டவுட். ஆனால் நம்மளை பற்றி, நமக்குள்ளே ஏற்படக்கூடிய சிந்தனைகளை பற்றி, நம்மளை எந்த லிமிட்குள்ளே வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி வேணால் நம்ம பேச முடியும். இந்த மாதிரி மனநல பிரச்சனைகள் இருப்பவங்க யாருக்கிட்டையாவது ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட முதல் நோக்கமாக இருக்குது. அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை ரொம்ப தீவிரம் அடையும் போது அதை யாருக்கிட்டையாவது ஷேர் பண்ணிக்கலாம், யார்கிட்டையாவது சொல்லணும், இதை யார் புரிஞ்சுப்பா அப்படிங்கிறது தான் முதல் கேள்வியாக இருக்குது. இதை சில பேர்கிட்ட ஷேர் பண்ணும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட ஹஸ்பண்ட், நம்மளோட ஒய்ஃபாக இருக்கட்டும், நம்மளோட லவ்வராக இருக்கட்டும், அவங்கள்ட்ட ஷேர் பண்ணும்போது ஒரு சின்ன சிம்பத்தி நம்ம மேலே அவங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த பிரச்சனையை அவங்களால புரிஞ்சுக்க முடியுமா, 100% புரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிறது டவுட்டு தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு எனக்கு ரொம்ப ஆங்ஸைட்டி இருக்குடா, நிறைய விஷயத்துக்கு எனக்கு பதட்டம் ஆகுது அப்படின்னு அவன் சொல்லும்போது அதை கேட்டுட்டு இருக்கிற இன்னொரு ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, நீ கண்டதை நினச்சி யோசிச்சு ஏதாவது பண்ணிகிட்ருக்க, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ கண்டதை யோசிச்சுட்ருக்க, அதான்டா பிரச்சனை அப்படிங்கிறான். ஆனால் அவனுக்கு தெரிகிறது இல்லை, கண்டதை யோசிக்கிறது, ஓவர் இமேஜினேஷன் பண்ணுறது, தாட்ஸ் ரொம்ப டீப்பாக போகிறது தான் ஆங்ஸைட்டியை க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிறது தெரில. பிரச்சனையே கண்டதை யோசிக்கிறது தான். ஆனால் அவன் ஆங்ஸைட்டினா என்னென்னு புரியாமல் நீ கண்டதை யோசிச்சுட்டு ஆங்ஸைட்டின்னு நினச்சிட்ருக்க அவன் பதில் கொடுக்குறான். இந்த மாதிரி டிப்ரெஷன் பற்றி ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லும்போது, டிப்ரெஷன்லாம் கோழைகளுக்கு தான் வரும், பயந்தாங்கோலிகளுக்கு தான் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கமெண்ட் கொடுக்குறான். இது 25-30 அந்த வயது இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கே இப்படின்னா, போன ஜென்ரேஷன், நம்மளோட அப்பா, நம்மளோட அம்மா, நம்மளோட அண்ணன், அவங்க ஜென்ரேஷன்லாம் இதை எப்படி புரிஞ்சுப்பாங்க, இந்த மென்டல் இல்னஸ் எப்படி புரிஞ்சுப்பாங்கங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தேகம் தான். ஸோ இதை கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கிறது கஷ்டம். இதை எப்போ அவங்க புரிஞ்சுப்பாங்க, இல்லைனா இது எப்போ அவங்க இது மேலே ஒரு அட்டென்ஷனை செலுத்துவாங்க அப்படின்னா, இந்த பிரச்சனை ரொம்ப இன்டென்ஸ் ஆகும்போது. ஒருத்தன் எனக்கு ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது, டிப்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னு அவன் சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதை போய் பண்ணு, இதை போய் பண்ணு, சும்மா வெளியில் போய் சுற்றிட்டு வா, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவனை சமாதானப்படுத்துவாங்க. எப்போ இதை ரொம்ப டீப்பாக இது மேலே அட்டென்ஷனை செலுத்துவாங்கன்னா, அவன் ஏதாவது ஒரு நேரத்தில் செல்ஃப் ஹார்ம் பண்ணும்போது, இல்லை அவனுக்கே தெரியாமல் அவன் மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி, அவன் பேச்சு, அவனோட நடை உடை, பாவனைகள் எல்லாமே பாதிக்கப்படும் போது, அப்போ தான் இது அவங்களுக்கு புரியும், ஓகே ஏதோ ஒன்று பிரச்சனையாக இருக்குது போல் அப்படின்னு. அது வரைக்கும் அவங்களுக்கு இதோட இன்டென்சிட்டி புரியாது. முக்கியமாக இந்த வீடியோவில் நான் பேச போகிற கருத்துக்கள் எல்லாமே பெரும்பாலும் நான் புத்தகத்தில் படித்தது, என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நடந்தது, கேள்விப்பட்டது, பார்த்தது, படித்தது தான். நான் எந்த வகையிலையுமே மெடிக்கல் அட்வைஸ் கொடுக்கல, சைக்காலஜிக்கல் அட்வைஸ் கொடுக்கல. ஏன்னா நான் சைக்காலஜிஸ்ட் கிடையாது, ப்ரொஃபஷ்னல் சைக்கோ அனலிஸ்ட்டும் கிடையாது. நான் எந்த ஒரு அத்தாரிட்டியும் நான் எடுத்துக்கலை. இந்த வீடியோவில் பேச போகிற பெரும்பாலான கருத்துக்கள் இந்த புத்தகத்தில் இருந்து தான் எடுத்தது. ஓவர் கம்மிங் அன்வான்ட் இன்ட்ரூசிவ் தாட்ஸ் அப்படிங்கிற இந்த புத்தகம். மார்ட்டின் அண்ட் சாலி அப்படின்னு 2 பேர் எழுதியிருக்காங்க.
இந்த வீடியோவில் நான் பேச போகிறது பார்த்தீங்கன்னா இன்ட்ரூசிவ் தாட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம். இந்த இன்ட்ரூசிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மனசுக்குள்ள இல்லைனா உங்களோட பிரெயின்குள்ள நீங்கள் எதிர்பார்க்காத இல்லைனா உங்களுடைய விருப்பத்துக்கு எதிராக, உங்களோட சிந்தனைக்கு எதிராக, இல்லை உங்களோட ஆசைக்கு எதிராக ஏற்படக்கூடிய தாட். இந்த நெகட்டிவ் தாட்டுக்கும் இன்ட்ரூசிவ் தாட்டுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. நெகட்டிவ் தாட்டுங்கிறது வந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு, இப்போ ஒரு விஷயம் பண்ண போகிறோம், அந்த விஷயம் நடக்காதோ அப்படின்னு நம்ம நினைக்கிறது நெகட்டிவ் தாட். ஆனால் இன்ட்ரூசிவ் தாட்ஸுங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக வேறு. இன்ட்ரூசிவ் தாட்ஸுன்னு நான் குறிப்பிடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவான செக்ஷுவல் கண்டென்ட், டேபு கண்டென்ட், இல்லைன்னா வந்து ஆங்ஸைட்டி ப்ரொவோக் பண்ணக்கூடிய, இல்லைனா சுய இகழ்ச்சி, அதாவது நம்மளை வந்து நம்மளே வந்து டீக்ரேட் பண்ணக்கூடிய, இல்லை மோசமாக நம்மளை நினச்சிக்கக்கூடிய சில தாட்ஸ். லைக் வந்து இப்போது ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைய நம்ம பார்க்க போகிறோம். அந்த குழந்தைய ஏந்தி நம்ம பார்க்கும்போது இந்த குழந்தைய நம்ம கீழே போட்டால் என்ன ஆகும், இந்த குழந்தைய நம்ம கீழே போட்டுருவோமோ, இல்லை இந்த குழந்தைய நம்ம தப்பாக பார்க்குறோமோ, அந்த குழந்தைய நம்ம கீழே போட்டுருவோமோ, இல்லை அந்த குழந்தைய நம்ம கொன்றுவோமோ அப்படின்னு ஏற்படக்கூடிய தாட். இந்த தாட்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரணமும் இல்லாமல் நமக்குள்ளே வர்றது. இந்த மாதிரி இன்ட்ரூசிவ் தாட்ஸ் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு வரும். லைக் இப்போ பைக்லேயே போயிட்டுருக்கோம், ஒரு பெரிய லாரியோட ரோதையை நம்ம பார்க்குறோம், டயரை பார்க்கும்போது அந்த டயரில் நம்ம போய் விட்டுருவோமோ, இந்த டயரில் விட்டு நம்ம மண்டை நசுங்கி நம்ம செத்து போகிற மாதிரியான ஒரு இமேஜ் வந்து டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிட்டு போவோம். இது நிறைய பேருக்கு தோணியிருக்கும். பஸ்ஸில் நம்ம கம்பியை பிடிச்சிட்டு போவோம், டக்குன்னு கம்பியை விட்டு நம்ம கீழே விழுந்து மண்டை உடஞ்சா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்து நம்மளே வாண்டடாக யோசிக்காமல் அந்த இமேஜ் வந்து கிராஸ் ஆகி போகும். இதெல்லாம் ஏன் வருது அப்படிங்கிறதுக்கான காரணம் நம்மளுக்கு தெரியாது. இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நம்மளோட இன்டென்ஷனுக்கும் நமக்கு ஏற்படக்கூடிய இன்ட்ரூசிவ் தாட்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. லைக் வந்து நீங்கள் உண்மையிலேயே சாக நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரூசிவ் தாட்ஸ்லாம் வராது. உங்களோட விஷ் அதுவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், இப்போ நான் ரொம்ப வாழணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நேரத்தில் தான் எனக்கு சாவை பற்றியான ஒரு பயம் ஏற்படும். எனக்கு வாழ்க்கை மேலேயே ஒரு விருப்பம் இல்லை அப்படிங்கிறப்போ எனக்கு சாவை பற்றியான ஒரு பயமே ஏற்படாது. ஸோ இந்த இன்ட்ரூசிவ் தாட்ஸ்லாம் வந்து உங்களோட கேரக்டருக்கு ஆப்போசிட்டாக, இல்லைனா உங்களோட கேரக்டருக்குள்ளே ஏற்படக்கூடிய இந்த மாரல் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டாக. உங்களுக்கு குழந்தைகளை ரொம்ப பிடிக்கும், அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் குழந்தைகளை வந்து நம்ம கொன்றுவோமோ அப்படிங்கிற இன்ட்ரூசிவ் தாட்ஸ் வந்து ஏற்படுது. இந்த இன்ட்ரூசிவ் தாட்ஸ் சில பேருக்கு ஒரு குறிப்பிட்ட சூழலில் வந்துட்டு போயிடும். லைக் நான் சொன்ன மாதிரி அந்த பைக் ஓட்டும்போது அந்த தாட் வந்துட்டு போயிடும். ஆனால் ஓசிடி இருக்கிறவங்களுக்கு, இந்த ஆங்ஸைட்டி இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரூசிவ் தாட்ஸ் வரும்போது அவங்கள சிவியராக பாதிக்கும். முக்கியமாக இந்த ஓசிடி இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரூசிவ் தாட்ஸ் வருது அப்படின்னா அது அவங்களோட மைண்டில் ஸ்டிக் ஆகிடும். நம்ம ஓசிடின்னு சொல்லும்போது பொதுவாக இந்த கையை கழுவுறது, இந்த ஷூவை வந்து அடிக்க வைக்கிறது, இல்லை ட்ரெஸ்ஸு ப்ராப்பராக அடிக்க வைக்கிறது, இதை தான் வந்து நம்ம ஓசிடின்னு நினச்சிட்டு இருக்கலாம். இதுவும் ஓசிடி தான். ஆனால் இதை தாண்டி இந்த மாதிரி இந்த ஓசிடி இஷ்யூஸ் வந்து டீப்பாக போகும்போது இது வேற ஒரு ஃபார்ம் எடுக்கும். ஸோ முக்கியமாக இந்த இன்ட்ரூசிவ் தாட்ஸ்லாம் நமக்குள்ளே வரும்போது இந்த ஓசிடியோட ஃபார்ம் வந்து ஒன்று கொஞ்சம் இன்டென்ஸாக மாறும். இப்போ ஒரு குழந்தைய நான் கீழே போடுறேன் அப்படிங்கிற இன்ட்ரூசிவ் தாட்ஸ் எனக்கு வருது அப்படின்னா இந்த இன்ட்ரூசிவ் தாட்ஸ் வந்து என் மைண்டில் ஸ்டிக் ஆகிட்டு எனக்கு சுழற்சி வகையில் எனக்கு சுற்றி 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 என் மைண்டுக்குள்ளே அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் அந்த தாட் நம்ம மைண்டுக்குள்ளே, நம்மளுடைய கான்சியஸ்னஸ்குள்ளே வரும்போது அந்த தாட்டை பார்த்து நம்மளோட மனசு பக்குன்னு ஒரு இது அடிச்சுது அப்படின்னா, ஆங்ஸைட்டி கிரியேட் ஆகுது அப்படின்னா அந்த தாட்டை வந்து இந்த மைண்டை பற்றிக்கும், பிடிச்சி வச்சுக்கும். லைக் நம்ம மைண்டு வந்து எந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் பிடிச்சி வச்சுக்கோன்னா, நம்ம எந்தெந்த விஷயத்தை பார்த்தெல்லாம் பயப்படுறோமோ அந்தந்த விஷயத்தை தான் மைண்டு பிடிச்சி வச்சுக்கும். இந்த இன்ட்ரூசிவ் தாட்ஸ்லாம் என்னென்ன வெரைட்டிஸில் இருக்குது, என்னென்ன வகையில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது முக்கியம். நான் அதிகமான வெரைட்டிஸ் வந்து சொல்ல போகிறேன். ஏன்னா
இந்த வெரைட்டிஸ் எல்லாம் நம்ம கேட்கும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்ட்ரூசிவ் தாட்ஸ், நீங்கள் விரும்பாத உங்களுக்குள்ள வழியே வர எண்ணங்கள் ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த தாட்ஸ் எல்லாம் நான் சில வகையாக பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு மாரலி அஃபென்சிவ் தாட்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மிங், செல்ஃப் ஹார்மிங், அதாவது நம்மளை காயப்படுத்திக்கிறது, அடுத்தவங்கள காயப்படுத்துறது. ஒருத்தவன் பால்கனி கிட்ட போய் நிற்கிறான், அவன் கீழே பார்க்குறான், கீழே பார்க்குறப்போ டக்குன்னு அவனுக்கு கீழே குதிச்சு சாகணும் போல அப்படிங்கிற ஒரு தாட் கிரியேட் ஆகுது. இந்த தாட் வந்து என்னுடைய வில்லுக்கு எதிராக வருது. அதாவது குதிக்கணும்னு நினைக்கிறது வேற, குதிக்க நினைக்கிற மாதிரி தாட் கிரியேட் ஆகுறது வேற. குதிக்கணும்னு நினைக்கிறது வந்து என்னுடைய வில்லுலேருந்து கிரியேட் ஆகுறது, அதாவது நான் விருப்பப்படுறது. தாட் வந்து என்னுடைய விருப்பத்துக்கு எதிராக கிரியேட் ஆகுறது இந்த இன்ட்ரூசிவ் தாட்ஸ்லாம். அப்படி எனக்கு தாட் கிரியேட் ஆகும்போது அந்த நேரத்தில் நான் என்ன ஆகுவேன்னா பேனிக் ஆகிடுவேன். ஒரு பொண்ணு ஒரு சைக்கோ கில்லர் படம் பார்க்குது. அப்படி பார்க்குறப்போ நானும் இந்த மாதிரி கத்தி எடுத்துகிட்டு யாராவது குத்திடுவானோ அப்படிங்கிற ஒரு தாட் கிரியேட் ஆகுது. இந்த தாட் எந்த ஒரு ப்ராப்பர் ரீசனுமே இல்லாமல் கிரியேட் ஆகலாம். அது ஒரு குழந்தை, அந்த படத்தில் வந்த சைக்கோ கில்லருக்கு பின்னாடி ஒரு ப்ராப்பர் கண்டெக்ஸ்ட் இருக்கும். அவன் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கொடுமைப்படுத்தப்பட்டிருப்பான், இல்லைனா அவனே மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப்டான ஒரு பர்சனாக இருந்திருப்பான். ஒன்றுனா அவன் சைக்கோ கில்லருங்கிறவன் வந்து அவன் விருப்பத்துக்கு எதிராக அவன் கொல்ல மாட்டான். அவன் விருப்பப்படுறதுனால தான் அவன் கொல்றானே தவிர அவன் விருப்பத்துக்கு எதிராக அவன் கொல்றது கிடையாது. இந்த மாதிரியான பேக்ரவுண்ட் லாஜிக்கு கண்டெக்ஸ்ட் எல்லாம் பார்க்காமலேயே ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த படத்தில் இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கும் நடக்கும் போல அப்படின்னு நினைக்கிறது. லைக் வந்து இப்போ 3 படம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 3 படத்தில் தனுஷுக்கு பைபோலார் டிசார்டர் வந்துடும். அந்த பைபோலார் டிசார்டர் வந்ததுனால அவன் என்ன பண்ணுவான்னா தற்கொலை பண்ணிப்பான். நம்மளுக்கு இந்த மாதிரி டிப்ரெஸ்ட் ஆகும்போது, இல்லை ரொம்ப ஒரு மாதிரி மென்டலி சஃபரிங்கை நம்ம அனுபவிக்கும் போது இதே மாதிரி நம்ம சூசைட் பண்ணிப்போமோ அப்படிங்கிற அந்த பயம் வந்து அந்த படத்தை பார்க்கும்போது ஏற்படலாம். இல்லை சில பேர் ஃபிக்ஸே பண்ணிடுவாங்க, நானும் இப்படி தான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் ஹார்மிங், செல்ஃப் ஹார்மிங் தாட்ஸில் வரும். அடுத்து ஃபர்பிடன் செக்ஷுவல் தாட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய குடும்பத்துக்குள்ள லைக் வந்து நம்மளுடைய அம்மா, நம்மளுடைய அப்பா, நம்மளுடைய அண்ணன், தங்கச்சி, அக்கா, இவங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய செக்ஷுவல் தாட்ஸ். நம்ம வந்து நம்மளோட தங்கச்சிக்கு அட்ராக்ட் ஆகிட்டோமோ, நம்ம வந்து நம்மளோட அண்ணனுக்கு அட்ராக்ட் ஆகிட்டோமோ, அவளை நம்ம தப்பாக பார்க்குறோமோ, ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு நம்ம நினைக்கிறது. அதை தாண்டி இப்போ நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோம், இல்லைனா நம்மளுக்கு லவ்வர் இருக்காங்க, நம்ம வந்து வேறு யாரு கூடயாவது செக்ஸ் வச்சுப்போமோ, வேறு யாருக்காவது அட்ராக்ட் ஆகிடுவோமோ அப்படின்னு வர்ற தாட்ஸ். இதெல்லாம் ஃபர்பிடன் செக்ஷுவல் தாட்னு சொல்கிறாங்க. அடுத்து இம்பியூர் ரிலீஜியஸ் தாட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இம்பியூர் ரிலீஜியஸ் தாட்ஸ்லாம் என்னென்னா, நீங்கள் ஒரு தீவிர கடவுள் பக்தியாக இருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம உண்மையிலே கடவுள் நம்பிக்கையோடு இருக்கோமா அப்படிங்கிற ஒரு டவுட் கிரியேட் ஆகலாம். லைக் எல்லா பெர்க்மன் ஃபிலிம்ஸையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு டயலாமாவில் தான் அந்த மெயின் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. இந்த வின்டர் லைட்டுன்னு சொல்லி ஒரு படம் இருக்குது, 7th சீலு, விர்ஜின் ஸ்ப்ரிங்குன்னு சொல்லி நிறையா படங்களில் வந்து இந்த இம்பியூர் ரிலீஜியஸ் தாட்ஸ் மூலியமாக கேரக்டர்ஸ் வந்து சஃபர் ஆவாங்க. ஆனால் அந்த படத்தில் வர கேரக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே கடவுள் மேலே அவங்க ஒரு கேள்வியை எழுப்புவாங்க. ஆனால் நம்மளுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும், ஆனால் அதே நேரம் இந்த மாதிரியான தாட்ஸ் வந்து நம்மளுடைய வில்லுக்கு எதிராக வரும். அடுத்து டிஸ்கஸ்ட் காசிங் இன்ட்ரூஷன் தாட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க, அந்த சாப்பாட்டில் யாராவது எச்சு துப்பியிருப்பாங்களா, இல்லை அந்த சாப்பாட்டில் ஏதாவது கிருமி இருக்குமா அப்படின்னு நினைக்கிறது. இல்லைனா என்னுடைய ஆண் உறுப்பு வந்து உடஞ்சி போயிருமா அப்படின்னு நினைக்கிறது. இந்த மாதிரி தாட்ஸ்லாம், இந்த டிஸ்கஸ்டிங் தாட்ஸ்லாம் உண்மையிலேயே மகா மட்டமாக இருக்கும். சில பேருக்கு தாட்ஸ் வந்து த்ரூ வேர்ட்ஸாக வரும், சில பேருக்கு தாட்ஸ் வந்து லைக் திங்கிங் பேட்டர்னே பார்த்தீங்கன்னா இமேஜஸாக வரும், சில பேருக்கு ரெண்டுமே சேர்ந்ததாக வரும். ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, சில பேருக்கு இமேஜஸாக வந்து டக்குன்னு பேனிக் ஆகிடும். வேர்ட்ஸாக வரவங்களுக்கு அந்த அளவுக்கு இன்டென்சிட்டி இருக்காது. இந்த இமேஜாக வரவங்களுக்குலாம் வந்து டக்குன்னு அவங்களோட பாடியே அதுக்கு ரியாக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி டிஸ்கஸ்டிங் தாட்லாம் வரும்போது உங்களோட பாடி மூலியமாகவே அதை எதிர்த்து நிற்கிறதுக்கான ஒரு ரியாக்ஷனை கொடுப்பீங்க. லைக் வந்து பாடியை ஷேக் பண்ணுறது,
இல்லைனா உங்கள் வாயிலே சீ தூ அப்படின்னு பேசிக்கிறது, இல்லைனா நீங்களே தலையில் தட்டிக்கிறது. அதை தாண்டி பிக் இஷ்யூ தாட் அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுள் இருக்காரா, இல்லைனா வந்து இந்த உலகம் உண்மையா, இல்லை நம்மளோட ரியாலிட்டியை கொஸ்டினிங் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து பிக் இஷ்யூ தாட் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட இருத்தலியல் சிக்கல்களை பற்றி பேசுகிறது, வாழ்க்கையின் அர்த்தத்தை பற்றி பேசுகிறது. அடுத்து நான்சென்சிக்கல் தாட்டுங்கிறாங்க. இதை வந்து உங்களோட மைண்டை வந்து நீங்கள் லூஸ் பண்ணுறது. அதாவது நம்ம வந்து பைத்தியம் ஆகிடுவோமோ, நம்ம இதெல்லாம் பேசுகிறோம், இதெல்லாம் பண்ணுறோம், நம்ம பைத்தியம் ஆகிடுவோமோ, ஆங்ஸைட்டி இருக்குது, இது மூலியமாக ரொம்ப இன்டென்ஸ் ஆகி நம்ம பைத்தியமாகி ரோட்டில் பிச்சை எடுத்து நம்மளை வந்து நம்ம ஒய்ஃப் விட்டுட்டு போய் நம்ம இப்படியே செத்துருவோமோ, இல்லை சூசைட் பண்ணிப்போமோ அப்படிங்கிற தாட்டு கிரியேட் ஆகிறது தான் வந்து நான்சென்சிக்கல் தாட். சில பேர் வந்து மென்டல் செக்கிங் பண்ணுவாங்க. லைக் நான் இதை ஒழுங்காக ரீட் பண்ணுறேன்னா, என் மைண்டில் ஏறுதா. ஆர்ஓசிடின்னு சொல்லி ஒன்று இருக்குது. உங்கள் ரிலேஷன்ஷிப் மேலே உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள். உங்களுக்கு தெரியும், நான் இவளை ரொம்ப லவ் பண்ணுறேன், இவனை ரொம்ப லவ் பண்ணுறேன், இவளை முழுசாக நான் நம்புகிறேன், இவன் மேலே எனக்கு 100% ட்ரஸ்ட் இருக்குது, ஆனால் இவ வந்து என்னை ஏமாத்திடுவாளோ அப்படிங்கிற தாட் வந்து என்னை அறியாமலே எனக்கு க்ரியேட் ஆகுது. இதை வந்து ஆர்ஓசிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ரிலேஷன்ஷிப் அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர். அதாவது இவள் நம்மளை விட்டுட்டு போயிட்டா என்ன பண்ணுறது, இல்லைனா நம்ம இவளை விட்டுட்டு போயிடுவோமோ, இல்லை ஒரு 30 வருஷம் கழித்து நம்மளுக்கு இவன் மேலே லவ் இல்லாமல் போயிடுமோ, இல்லை நம்ம யாருக்காவது அட்ராக்ட் பண்ணிடுவோமோ, இல்லை இவளுக்கு தெரியாமல் யாரு கூடயாவது நம்ம அஃபேர் வச்சுப்போமோ. அடுத்து செக்ஷுவல் ஓரியன்டேஷன் தாட். இதை வந்து ஹெச்ஓசிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோமோசெக்ஷுவல் ஓசிடி இல்லைனா ஓசிடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செக்ஷுவல் ஓரியன்டேஷன் ஓசிடி, எஸ்ஓஓசிடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களோட ஐடென்டிட்டியே வந்து கேள்விக்குட்படுத்துறது. லைக் இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு தோணும் நம்ம கேவாக மாறிடுவோமோ. உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க, அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட டே உன் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குடா, டே உன் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கு, என்னடா ஜிம்முக்கெலாம் போகிற போல அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அவனுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு தாட், அவனை நம்ம ரசிக்கிறோமோ, அப்போ நம்ம கேவாக இருப்போமோ அப்படிங்கிற தாட். ஒரு பையனை நல்லாவே ரசிப்பாங்க, ஒரு பொண்ணை நல்லாவே ரசிப்பாங்க. இப்போ நம்ம படத்தில் பார்க்குறோம், படத்தில் ஹேண்ட்ஸமாக இருக்கக்கூடிய இல்லைனா ரொம்ப மேஸ்குலினாக இருக்கக்கூடிய ஹீரோஸ் எல்லாரையுமே வந்து பசங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி ஹீரோயின்ஸ் அழகாக இருக்கக்கூடிய நல்லா நடிக்கக்கூடிய ஹீரோயின்ஸ் எல்லாரையுமே பசங்களுக்கு பிடிக்கும், பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும். ரொம்ப நேச்சுரலாக சில பேரை வந்து நம்ம ரசிப்போம். ஒரு பர்சனாக அவங்கள ரசிக்கிறதுக்கும் அவங்க மேலே செக்ஷுவல் அட்ராக்ஷன் க்ரியேட் ஆகிறதும் வேறு வேறு. ஸோ இந்த மாதிரி தாட், நம்ம வந்து லெஸ்பியனாக இருப்போமோ அப்படிங்கிற தாட், இல்லைனா நம்ம டிரான்ஸ்ஜெண்டராக இருப்போமோ, நம்ம பேசும்போது நம்மளுடைய கை ஒழுங்காக இருக்கா, இல்லை ஒரு ஃபெமினைன் டச் இருக்கா, இல்லை ஒழுங்காக நம்ம நடக்கிறோமா, நம்ம குரல் வந்து ஒரு மேஸ்குலின் தன்மை இல்லைனா வந்து ஒரு பெண்ணாக இருக்கிறோன்னா ஒரு பெண் தன்மையில் இருக்கா, நம்ம ஒரு ஆம்பளை மாதிரி பேசுகிறோமோ, இல்லை ஆம்பளை மாதிரி பிஹேவ் பண்ணுறோமோ அப்படிங்கிற ஒரு தாட். டிரான்ஸ்ஜெண்டராக இருப்போமோ அப்படிங்கிற ஒரு தாட். இந்த ஹெச்ஓசிடியை இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணணுன்னா, இப்படி நீங்கள் ஒரு தாட் ஏற்படுது அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே அப்படியே சொல்லும்போது மேபி அவங்க என்ன சொல்லலான்னா, டே நீ வந்து கே, நீ வந்து லெஸ்பியன் தான், நீ வந்து உன்னோட உண்மையான அடையாளத்தை வந்து மறைக்க தேவை கிடையாது, நீ யாருக்கும் கில்ட் ஆக தேவை கிடையாது, நீ அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க, அதனால தான் உனக்கு அப்படிலாம் தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் விவரம் தெரியாதவங்க. ஆனால் உண்மையாக ஒருத்தவங்க கேயாக இருக்கிறதும் கே ரிலேட்டடான தாட்ஸ் வர்றதும் வேறு வேறு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணுன்னா, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீடோஃபெயிலோ அப்படிங்கிற ஒரு தாட் ஏற்படும். ஒரு குழந்தைய நம்ம ஒழுங்காக பார்க்குறோமா, ஒரு பெண் குழந்தை இருக்குது, அந்த பெண் குழந்தை நம்மக்கிட்ட வந்து பேசுது, நம்ம மடியில் வந்து உட்காருது, நம்ம மடியில் வந்து உட்காரும்போது நம்ம நேச்சுரலாக அந்த பொண்ணோட தோளில் கை போடுவோம், அந்த குழந்தை மேலே கையை வைப்போம். நம்ம ஒரு குழந்தைய நம்ம எப்படி பிடிக்க முடியும், ஒரு குழந்தையோட உடம்பே ரொம்ப சின்ன உடம்பு. ஸோ அப்படி இருக்கும்போது சில பேருக்கு இந்த இன்ட்ரூசிவ் தாட்ஸ் ஏற்படலாம். ஐயோ இந்த குழந்தைய நம்ம தப்பாக தொடுறோமோ இப்படிங்கிற தாட் ஏற்படலாம். இன்ட்ரூசிவ் தாட்ஸ் ஏற்படுறதுக்கும் உண்மையான பீடோஃபைலுக்கும் வித்தியாசம் இருக்குது. உண்மையான பீடோஃபைல் என்ன பண்ணுவான்னா அதை ரசிப்பான். அந்த மாதிரி குழந்தைகளை அப்யூஸ் பண்ணுறத, செக்ஷுவல் அசால்ட் பண்ணுறத அப்படி பார்க்குறது வந்து பீடோஃபைல் ரசிப்பான். ஆனால் இந்த மாதிரி தாட்ஸ் ஏற்படுது பார்த்தீங்களா, அவங்களாம் அதை ரசிக்க மாட்டாங்க. அவங்க இந்த தாட்ஸை கண்டு பயப்படுவாங்க. அந்த தாட்ஸ் வந்து இவங்களுக்கு துன்புறுத்தும். இந்த மாதிரியான இன்ட்ரூசிவ் தாட்ஸுக்கு நேர் எதிரான குவாலிட்டிஸில் கேரக்டரில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் அவங்க. ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, குழந்தைங்கள ரொம்ப விரும்புகிறவங்களாக இருப்பாங்க, அது மேலே ஆசைப்படுறவங்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி பேட் தாட்ஸ்லாம் வரலாம். அதே மாதிரி தான் உண்மையான கேவாக இருக்கிறவங்க
அப்படி தாட் ஏற்படக்கூடியது அவங்களுக்கு ரொம்ப நேச்சுரலாக ஃபீல் ஆகும். இந்த மாதிரி அந்த தாட் ஏற்படும் போது அவங்களுக்கு சஃபரிங் ஏற்படாது. நான் இது கிடையாது, ஆனால் எனக்கு ஏன் இந்த மாதிரி தாட்ஸ் ஏற்படுது அப்படிங்கிறது வந்து லெஸ்பியனுக்கோ கேக்கோ புரியும். அடுத்து டெத்து சார்ந்து நம்ம வந்து செத்துட்டா என்ன பண்ணுறது, நம்மளுக்கு நோய் வந்துட்டா என்ன பண்ணுறது, ஐயோ இப்போ வந்து வயிறு வலிக்குது, இப்போ ஸ்டொமக் கேன்சராக இருக்குமோ, நெஞ்சு ஒரு மாதிரி குத்திக்கிட்டே இருக்கே, இது கேஸ்ட்ரிக்காக இருக்காது, ஹார்ட்டில் ஏதோ ப்ராப்ளமாக இருக்கும், ஒரு இசிஜி எடுத்து பார்த்துடலாம், இந்த மாதிரியான தாட்டு கிரியேட் ஆகும். எப்பப்பெல்லாம் அவங்களுக்கு வந்து நிறையா சாப்பிட்டு நெஞ்சில் குத்துதோ அப்பப்பெல்லாம் நம்ம செத்துருவோமோ. ஏன்னா இந்த மாதிரி தாட்ஸ்லாம் எப்படி சில இடத்துல ட்ரிகர் ஆகும்னா, ஒரு நியூஸை பார்த்துருப்போம். ஒரு கடையில் போய் சிக்கன் சாப்பிட்ட ஒருவர் வந்து சாப்பிட்ட ஒரு 10-15 நிமிஷத்தில் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு. இல்லைனா ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்த ஒருத்தவன் அப்படியே கீழே விழுந்து செத்து போயிட்டான். இப்படிங்கிற நியூஸ் வந்து பப்ளிக் மத்தியில் ஒரு பெரிய ஃபோபியாவை கிரியேட் பண்ணிடும். இதை தாண்டி ட்ராமாட்டிக் மெமரிஸ் லைக் வந்து இப்போது உங்களுடைய பாஸ்டில் நடந்த ஒரு ட்ராமா வந்து உங்களுடைய ப்ரெசண்ட்டில் பயங்கரமாக உங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டே இருக்கும். மொட்டை போட்ட ஃப்ரெஞ்ச் பியர் வச்ச ஒருத்தவன் உங்களோட பாஸ்ட்டில் உங்ககிட்ட ஏதாவது தப்பாக நடந்துக்கிறான் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணும்னா, மொட்டை போட்ட ஃப்ரெஞ்ச் பியர் வச்ச எவனை பார்த்தாலுமே உங்களுக்கு ஒரு பயம் ஏற்படும். அவன் நல்லவனா கெட்டவனாங்கிற ஒரு டவுட் ஏற்படும். டக்குன்னு நீங்கள் பேனிக் ஆகிடுவீங்க. இதை தாண்டி மெட்டாவொரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கவலையை பற்றி ரொம்ப கவலைப்படுறோமோ அப்படின்னு சொல்லி. அடுத்து சொமேட்டோ சென்சரி இன்ட்ரூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம பாத்ரூம் போயிட்டு வந்து பெட்டில் படுத்திருப்போம். டக்குன்னு மறுபடியும் நம்மளுக்கு போகணும் போல இருக்கும். அப்பாடா தூங்கிடணும்டா, மறுபடியும் பாத்ரூம் வரத்துக்குள்ளே தூங்கிடணும்டா அப்படின்னு தோணும். டக்குன்னு மறுபடியும் எந்திரிச்சு கொஞ்சம் நேரத்தில் பாத்ரூம் போவோம். இல்லைனா வந்து நம்மளோட எச்சியை நம்மளே முழுங்குறது நம்மளுக்கு வந்து ஹைப்பர் அவேர் ஆகும். நீ கண்ணை எத்தனை வாட்டி சிமிட்டின, நீ எத்தனை வாட்டி மூச்சு விட்ட, நான் நைட்டு தூங்கும்போது ஹார்ட் பீட்டு அடிக்கிறது என் காதில் கேட்குது, என்னால் ரிலாக்ஸே ஆக முடியல, நான் ஹார்ட் பீட்டை கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அதை கேட்டுக்கிட்டே இருக்கேன், எனக்கு டக்குன்னு ஹார்ட் பீட்டு ஸ்பீடாக அடிக்கிற மாதிரி இருக்குது, நான் அதோட பிளட் ப்ரெஷரை செக் பண்ணுறேன், பல்ஸை செக் பண்ணுறேன், எதுவும் பிரச்சனையா எனக்கு அப்படின்னு அது ஒரு மாதிரி தாட்ஸ் க்ரியேட் ஆகும். நம்மளுக்கு இன்ட்ரூசிவ் தாட்ஸ் ஏற்படும் போது நம்ம மைண்டு வந்து 3 வகையான வாய்ஸஸை க்ரியேட் பண்ணுது, 3 வகையான குரல்களை க்ரியேட் பண்ணுது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வரிட் வாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கவலையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ஸ். அடுத்து ஃபால்ஸ் கம்ஃபோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கவலையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ஸ் வந்து முதல்ல பயத்தையும் சந்தேகத்தையும் கிரியேட் பண்ணும். இந்த பயமும் சந்தேகமும் நம்மளை தப்பான ஒரு முடிவுக்கு இட்டு செல்லும். இந்த வரிட் வாய்ஸோட வேலையே இப்படி நடந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேள்விகளை எழுப்புறது தான். வாட் இஃப் அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறது தான். இந்த வரிட் வாய்ஸ் கிரியேட் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இர்ரேஷனலாக, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக, ஒன்று இது அர்ஜென்ட் வார்னிங்ஸை கிரியேட் பண்ணும். உடனே பண்ணு, உடனே பண்ணு, லைக் வந்து ஒன்று கிவ் அப் பண்ணு, இல்லைனா அதை எதிர்த்து போராடு. நம்ம மைண்டு இந்த ஆங்ஸைட்டி கிரியேட் ஆகும்போதே நம்ம மைண்ட் வந்து ஃப்ளைட் ஆர் ஃபைட் மோடுக்கு போயிடும். ஒரு இன்ட்ரூசிவ் தாட் நம்மளுக்குள்ளே வரும்போது அது நம்ம மைண்டை பற்றிக்கும் போது ஃபஸ்ட்டு கிரியேட் ஆகிற வாய்ஸாக இந்த வரிட் வாய்ஸ் தான் இருக்கும். இந்த வரிட் வாய்ஸுக்கு ஆப்போசிட்டாக ஒரு வாய்ஸ் கிரியேட் ஆகும். அதுதான் ஃபால்ஸ் கம்ஃபோர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபால்ஸ் கம்ஃபோர்ட் வாய்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்கள் வரிட் வாய்ஸ் ஏற்படுத்தக்கூடிய கேள்விகளை வந்து இந்த ஃபால்ஸ் கம்ஃபோர்ட் வந்து தன்னுடைய பதில்கள் மூலியமாக, சமாளிப்பு மூலியமாக அதை கொஞ்சம் காம் பண்ணும். ஆனால் இந்த ஃபால்ஸ் கம்ஃபோர்ட் எந்த வகையிலையுமே அந்த பிரச்சனையில் இருந்து ஓவர் கம் பண்ணி வர ஹெல்ப் பண்ணாது. ஒரு இல்யூஷன் வச்சுக்கோங்களேன். அதனால தான் இதை நம்ம ஃபால்ஸ் கம்ஃபோர்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு போலியான கம்ஃபோர்ட் அப்படிங்கிறோம். இந்த ஃபால்ஸ் கம்ஃபோர்ட் வந்து இந்த வரிட் வாய்ஸ் மூலியமாக ஈஸியாக ட்ரிகர் ஆகிடும், பயந்துடும். இந்த வரிட் வாய்ஸே பயத்தினால தான் கிரியேட் ஆகுறது. இந்த வரிட் வாய்ஸ் ஏற்படுத்தக்கூடிய பயத்தினால பொய்யான ஒரு சமாளிப்பாக தான் இந்த ஃபால்ஸ் கம்ஃபோர்ட் கிரியேட் ஆகும். இந்த ஃபால்ஸ் கம்ஃபோர்ட்டோட மோட்டிவ் என்னன்னா, ஆர்கியூ பண்ணும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த வரிட் வாய்ஸை கண்ட்ரோல் பண்ணும், அவாய்ட் பண்ணும், அந்த வரிட் வாய்ஸை சப்ரஸ் பண்ணும், அந்த வரிட் வாய்ஸை ரீஅஷூரன்ஸ் கொடுக்கும். அந்த வரிட் வாய்ஸ்க்கு அதுக்கு ஒரு காரணத்தை கொடுக்கும், அதை நியூட்ரலைஸ் பண்ண ட்ரை பண்ணும். ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு மயக்கம் அடிச்சு கீழே விழுந்து செத்துட்டான். இந்த நியூஸ் வந்து எனக்கு ரொம்ப பாதிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஜிம்முக்கு போய் அங்கே நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறேன். நார்மலாக ஒர்க் அவுட் பண்ணும்போது என்ன ஆகும், ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரீத்திங் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது நார்மலாகவே இப்படி தான் இருக்கும். இந்த சென்சேஷன் கிரியேட் ஆகும்போது ஒரு இன்ட்ரூசிவ் தாட் வரும், ஐயோ நீயும் செத்துருவ. அவன் நார்மலாகவே அந்த ஒரு பயத்தில் தான் போயிருப்பான். ஐயோ நம்ம வந்து பார்த்து ஒர்க் அவுட் பண்ணணும்,
இந்தந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணக்கூடாது. மூச்சு வாங்குச்சுன்னா கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு, உக்காந்துட்டு, மூச்சு இறங்குனதுக்கப்புறம் நம்ம பண்ணணும். அப்படின்னு அவனே ஒரு பயத்துல தான் போயிருப்பான். அவன் என்ன பண்ணுவான்? ஒர்க் அவுட் பண்ண வேணான்னு அமைதியா இருப்பான். டக்குன்னு அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு ஃபால்ஸ் கம்ஃபோர்ட் வரும். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீ சாவலாம் மாட்ட. நீ என்ன பண்றன்னா, கொஞ்ச நேரம் போய் உக்காரு. இல்லன்னா போய் அந்த மாஸ்டர கூப்பிடு. இல்லன்னா போய் டக்குன்னு மூஞ்சில தண்ணிய தெளிச்சுக்க. இல்லன்னா ஃபர்ஸ்ட்டு நீ ஒரு ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்க்கு நீ போ. அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் கம்ஃபோர்ட் கிரியேட் ஆகும். அதாவது உங்களுக்கு அப்ப ஏற்படக்கூடிய பிரச்சனைகள, அப்ப ஒரு சொல்யூஷன குடுத்துட்டு காம் பண்றது. லைக் வந்து தம் அடிக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப டென்ஷன் ஆகும். அப்ப டென்ஷன் ஆகுறதுக்கு நம்ம தம் அடிக்கிறோம். அப்போ ஒரு பிரச்சனை வரும். அப்போ ஒரு பிரச்சனை வரதுக்கு நம்ம சரக்கு அடிக்கிறோம். இல்ல அப்போ வர்றதுக்கு நம்ம கஞ்சா அடிக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து அப்பப்ப ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு அப்பப்போ ஒரு ஃபால்ஸ் கம்ஃபோர்ட்டா இத நம்ம ஏத்துக்கலாம். ஆனா இது சொல்யூஷனா? இந்த பிரச்சனைகள இருந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வர முடியுமான்னா டவுட் தான். ஃபால்ஸ் கம்ஃபோர்ட் வந்து சில நேரம் இந்த ஒரீட் வாய்ஸ் ஏற்படுத்தக்கூடிய இன்ட்ரூசிவ் தாட்ஸ் மேல ஒரு ஷேமை கிரியேட் பண்ணும். சண்டை போடும். போய் தொலை ஏன் எனக்கு இப்படிலாம் தாட் வருது அப்படிங்கிற மாதிரி சண்டையை தான் இது கிரியேட் பண்ணும். இந்த 2 வாய்ஸும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது, தூரத்துல இருந்து ஒரு வாய்ஸ் வந்து இது 2 வாய்ஸையும் பார்த்துட்டு இருக்கும். அதை தான் வாய்ஸ் மைண்ட் அப்படின்னு சொல்றாங்க. லைக் ஞானம் அடைந்த, இல்லைனா ரொம்ப ஒரு கம்பேஷனேட்டான, இல்லை ரொம்ப தெளிவான ஒரு மைண்ட் அப்படின்னு இதை வச்சுக்கலாம். இந்த மைண்டுக்கு எல்லா உண்மைகளும் தெரியும். இந்த மைண்ட் வந்து ரொம்ப டீப் செல்ஃபில் வந்து ஃபீல் ஆகும். ஒரு குட்டி பப்பியை நம்ம வாங்கிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பப்பியை கையில் எடுத்து தூக்கும்போது டக்குன்னு ஒரு 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 தாட், ஒரு இன்ட்ரூசிவ் தாட், இந்த பப்பியை நீ வந்து கழுத்தை திருவி கொண்டுட்டீங்கன்னா என்ன ஆகுறது? அதுக்கு ஃபால்ஸ் கம்ஃபோர்ட் என்ன பண்ணுன்னா, நீ அதெல்லாம் பண்ண மாட்டே அப்படிங்கும். உடனே ஒரீட் வாய்ஸ், இல்லை நான் போன வாரம் ஒரு நாயை வந்து நான் கல்லை தூக்கி அடித்தேன், எனக்கு நாய் மேலே வந்து ஒரு பெரிய வெறுப்பு இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னு ஒரீட் வாய்ஸ் மறுபடியும் சொல்லும். இல்லை அந்த நாயை வந்து நீ சும்மா பிடிக்காம கூட அடிச்சிருக்கலாம், சில பிராணிகளை வந்து சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்காத அப்படிங்கும். இல்லைனா என்ன சொல்லுன்னா, நீ ரொம்ப கோவமாக இருந்திருப்ப, அதனால நீ வேணால் கல்லை தூக்கி அடிச்சிருக்கலாம் அப்படின்னு ஃபால்ஸ் கம்ஃபோர்ட் சொல்லும். ஃபால்ஸ் கம்ஃபோர்ட் வந்து என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ரேஷனலான ஒரு காரணங்களை அது ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கும். தர்க்கபூர்வமான காரணங்களுக்கு, தர்க்கபூர்வமான ஒரு பதில்களுக்கு ஆப்போசிட்டாக ஒரீட் வாய்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணும். இல்லை நான் கோவப்பட்டிருக்கேன், ஆனால் நான் கல்லை தூக்கிலாம் அடித்தது கிடையாது, அப்போ அன்னைக்கு மட்டும் நான் அடித்தேன், அப்போனா என் மனசுக்குள்ளே ஆள் மனசுக்குள்ளே அப்படி ஒன்று இருந்திருக்குல்ல அப்படின்னு ஒரு கிரியேட் பண்ணும். இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது தான் வாய்ஸ் மைண்ட் அப்படிங்கிற ஒரு வாய்ஸ் வரும். அந்த வாய்ஸ் மைண்டோட வேலை என்னன்னா, இது வெறும் தாட் தான் அப்படிங்கிறத அங்கீகரிக்கிறது தான் அதோட முதல் வேலை. இது வெறும் தாட் தான், இது யாருக்கு வேணாலும் ஏற்படலாம், இது டக்குன்னு சில பேருக்கு வந்துட்டு போகலாம், இதுக்கு பெரிய எந்த காரணங்களும் கிடையாது அப்படின்னு வாய்ஸ் மைண்டு சொல்லும். அதை வெறும் தாட்டாக மட்டுமே விடுங்க, அந்த தாட்டு கூட சண்டை போடாதீங்க அப்படின்னு அது சொல்லும். ஏன் இந்த மாதிரி தாட்லாம் நம்ம மைண்டுக்குள்ளே ஸ்டக் ஆகிக்குது அப்படின்னா, நம்ம எதை நினைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறோமோ அதை பற்றி தான் நம்ம அதிகமாக நினைப்போம். உங்கள் கண்ணை மூடி நான் ஒரு வெள்ளை யானையை நினைக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, டைமர் ஆன் பண்ணிட்டு உக்காந்தீங்கன்னா, அந்த 5 நிமிஷத்தில் பல வாட்டி வந்து நீங்கள் வெள்ளை யானையை நினச்சிருப்பீங்க. எதை நினைக்கக்கூடாதுன்னு நம்ம வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கோமோ அப்போ தான் அந்த விஷயத்தை பற்றி அதிகமாக நினைப்போம். அடுத்து இந்த மாதிரி இன்ட்ரூசிவ் தாட்ஸுக்கும் இம்பல்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். இம்பல்சிவாக இருக்காங்க அப்படின்னு சில பேரை சொல்லுவாங்க. அந்த இம்பல்சிவாக இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை பற்றி யோசிப்பாங்க. கடைக்கு போயிடுவாங்க, கண்டதை வாங்கி போட்டுருவாங்க, பில் அவ்வளோ வரும், அதையும் பே பண்ணிடுவாங்க. பே பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் ஐயோ இதெல்லாம் தேவையே இல்லை, இதை போய் வாங்கிட்டானே அப்படிங்கிறது. ஒரு பையனும் பொண்ணும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பையன் வந்து இம்பல்சிவில் தெரியாமல் அந்த பொண்ணோட கையை பிடிச்சிருவான். பிடிச்சிட்டு ஐயோ தெரியாமல் இந்த பொண்ணோட கையை பிடிச்சிட்டோமே பேசும்போது அப்படின்னு அவன் நினைக்கலாம். ஸோ இதுதான் இம்பல்சிவ் ஆக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இம்பல்சிவாக இருக்கிறவங்கலாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த பண்ணிட்டு தான் அந்த விஷயத்தை பற்றியே யோசிப்பாங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இந்த இன்ட்ரூசிவ் தாட்ஸ் எல்லாம் வர்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தாட் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கே, என்னைக்காவது நான் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு வருது அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ஏன்னா ஒரு தாட் ஒரு வாட்டி வந்தால் 2 வாட்டி வந்தால் பிரச்சனை கிடையாது. லைக் வந்து இப்போ 3 படத்தில் வர மாதிரி செத்துரு 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 செத்துருன்னு. ஸோ அவங்களுக்கு என்ன டவுட் இருக்குன்னா, நம்மளுக்கு இந்த தாட்லாம் வருது, இதை நம்ம என்னைக்காவது ஒரு நாள் பண்ணிடுவோமோ, அவ்வளோதான், பண்ணிட்டோன்னா நம்ம லைஃப் காலி, அவ்வளோதான், எப்படி இருந்தாலும் நம்ம யாரையோ ஒருத்தனை கொலை பண்ண தாண்டா போகிறோம், இந்த கொலை பண்ணாமல் இந்த தாட் வந்து, இல்லை இந்த விஷயம் பண்ணாமல் இந்த தாட் வந்து நம்ம மைண்டை விட்டு போயே தொலையாது போல்,
அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தோணும். அதுக்கு தான் நான் இதை சொல்கிறேன். இன்ட்ரூசிவ் தாட்டுக்கும் இம்பல்ஸும் வேறு. இன்ட்ரூசிவ் தாட் வர்றவங்க வந்து மோஸ்ட்லி ஓவர் திங்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஆனால் அதை செயல்படுத்த மாட்டாங்க மோஸ்ட்லி. ஸோ இன்ட்ரூசிவ் தாட்ஸ் வேறு, இம்பல்சிவ் தாட்ஸ் வேறு. மோஸ்ட்டாக இந்த இன்ட்ரூசிவ் தாட்ஸ் இருக்கிறவங்கெல்லாம் ஓவர் கண்ட்ரோல்டாக இருப்பாங்க. அதாவது எல்லா விஷயத்தையும் நம்ம கண்ட்ரோலே வச்சுக்கணும், 100% இருக்கணும், கரெக்டாக அந்த டைமுக்கு போயிடணும், ட்ரெயினுக்கு கரெக்டாக இந்த விஷயத்த பண்ணிடணும், எந்த தப்புமே இந்த விஷயத்தில் நடந்துடக்கூடாது. படம் 11:15 படமா 11 மணிக்கு அங்கே போய் நிற்கணும், ஒரு 5 நிமிஷம் லேட் ஆனாலுமே எனக்கு டிஸ்டர்ப் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்தையுமே ஒரு பக்கா கண்ட்ரோலில் அவங்களுக்கு இருக்கணும். கரெக்டாக தூங்கணும், கரெக்டாக எந்திரிக்கணும், கரெக்டாக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு. இவங்கெல்லாம் வந்து ஓவர் கண்ட்ரோல். இந்த இம்பல்ஸ் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அண்டர் கண்ட்ரோல்டாக இருக்கிறவங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கண்ட்ரோலே அவங்க இருக்க மாட்டாங்க. ஏதாவது கோவம் தான் டக்குன்னு அடிச்சிடுறது, இல்லைனா டக்குன்னு யாராவது திட்டிடுறது, இல்லை ரோட்டில் யாராவது ஒரு வயசானவங்க போகிறாங்க, இல்லை ஒரு லேடி போகிறாங்க, இல்லை ஒரு பாய் போகிறாங்கன்னா அவங்கள பார்த்து ஒரு கமெண்ட் அடிக்கிறது. இந்த மாதிரி இம்பல்சிவ் இருக்கிறவங்கலாம் டக்குன்னு ஆக்ட் பண்ணிடுவாங்க. இந்த இன்ட்ரூசிவ் தாட்ஸ்லாம் வந்து எப்பப்பெல்லாம் ஏற்படும், சில பேருக்கு எப்போ ஏற்படும்னா பிறவிலேயே அவங்க பிரெயின் வந்து ஸ்டிக்கி பிரெயினாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பயாலஜிக்கலாகவே அவங்களோட பிரெயின் வந்து ரொம்ப ஸ்டிக்கி பிரெயினாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிற பல பேருக்கு வந்து இந்த இன்ட்ரூசிவ் தாட்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரக்ஸ் எடுத்துக்கிறவங்க, ஒழுங்காக தூங்காதவங்க, ஒரு மாதிரி பேட் மூட்லேயே இருக்கிறவங்க, ஒரு மாதிரி மயக்கம், ஒரு மாதிரி சோம்பல், இதுலேயே இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்ட்ரூசிவ் தாட்ஸ் கிரியேட் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த தாட்ஸ் பற்றி சில மித்ஸை நம்ம வந்து பார்க்கலாம். இந்த தாட்ஸ்லாம் வந்து நம்மளோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு ஒரு மித் இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம தாட்ஸ்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, ஒரு விஷயத்தை பற்றி நீ யோசிக்காமல் நீ கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மித்து. நீங்கள் மெடிடேட் பண்ணுறவங்களாம் பாருங்களேன், அவங்க மெடிடேட் பண்ணும்போது தான் அவ்வளோ தாட்ஸ் வந்து அவங்க மைண்டுக்குள்ளே வரும். ஏன்னா அவங்க கான்ஷியஸாக நான் எதையுமே நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உட்காருவாங்க. அவங்க மெடிடேட் பண்ணும்போது எப்போவுமே இல்லாதது போல் அதிகமான தாட்ஸ் அவங்களுக்கு கிரியேட் ஆகும். அதே மாதிரி நம்மளோட தாட்ஸ் வந்து நம்மளோட கேரக்டரை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்ன நினைக்கிறியோ அதான் உன் கேரக்டர். இல்லைனா தாட்ஸ் வந்து உன்னோட இன்னர் செல்ஃப், அதாவது உன்னுடைய அன்கான்ஷியஸ் மைண்டில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, அதை நீ வந்து சப்ரஸ் பண்ணி வச்சுருக்க, அதுதான் இப்படி இன்ட்ரூசிவ் தாட்டாக உனக்கு வெளியில் வந்து நிற்கிது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இதுவும் ஒரு மித்து தான். நீங்கள் பல விஷயம் பண்ணி பார்த்துருப்பீங்க. இந்த தாட்ஸ்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் ஓகே இது போயிரும்டா அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் இது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து இது க்ரோ ஆகிட்டே இருக்கும். உங்களோட பர்சனல் லைஃப் வந்து இது டிஸ்டர்ப் பண்ணும். உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. முக்கியமாக உங்களால் அட்டென்டிவாக இருக்க முடியாது. கான்சன்ட்ரேஷனு, அந்த ஃபோக்கஸ் எல்லாமே மிஸ் ஆகிடும். எல்லாத்தையுமே டவுட் பட ஆரம்பிப்பீங்க. ஒரு செல்ஃப் டவுட் க்ரியேட் ஆகிடும். இந்த செல்ஃப் எஸ்டீம் எல்லாமே காலி ஆகிடும். டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி எல்லாமே க்ரியேட் ஆகிடும். என்னென்னவோ ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஆனால் எல்லாமே வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஒரு ஹோப்லெஸ்ஸாக தான் அது போய் முடியும். எஃபோர்ட்லாம் வந்து ஒர்க் ஆகலை அப்படிங்கிறதுக்கு சில காரணங்கள் வந்து இந்த புக்கில் சொல்கிறாங்க. உங்களோட மைண்டு பயாலஜிக்கலாகவே பிறந்த விதமே அப்படி தான் அப்படின்னு ஒரு காரணம் வந்து இந்த புக்கில் சொல்கிறாங்க. அடுத்து பேரடாக்சிக்கல் எஃபோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேரடாக்சிக்கல் எஃபோர்ட்டுங்கிறது என்னென்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த விஷயத்தை நீங்கள் அடைய முடியாது. இது ரொம்ப ஐரானிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட சொசைட்டியில் வந்து ஹார்ட் ஒர்க்கை தான் அதிகமாக முன்னிறுத்துவாங்க. நீ ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் முன்னேற முடியும், கடினமாக உழை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இன்ட்ரூசிவ் தாட்ஸ் ஓசிடி விஷயத்தில் வந்து உங்களுக்கு லெஸ் எஃபோர்ட்டு தான் ரொம்ப முக்கியம். லைக் வந்து ஒரு பேம்பு சைனீஸ் ஃபிங்கர் ட்ராப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. 2 ஓரத்துலேயும் நீங்கள் கையை நுழைச்சிட்டு அந்த கையை நீங்கள் பிடிச்சி இழுத்து 2 பக்கமும் நீங்கள் விரிக்கும்போது உங்களால் அதுலேருந்து உங்களோட விரலை எடுக்கவே முடியாது. ஆனால் அதை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லூஸ் விடுறீங்களோ அப்போ தான் உங்களோட விரலை அதுலேருந்து எடுக்க முடியும். இன்றைக்கி நைட்டு நான் தூங்கியே ஆகணும், காலைல 6 மணிக்கு எந்திரிச்சே ஆகணும், எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி 10 மணிக்கே போய் படுக்க ஆரம்பிச்சிடுங்க. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் உங்களால் தூங்கவே முடியாது. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தூங்க ட்ரை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ஆங்ஸைட்டி கிரியேட் ஆகும். 10 மணி ஆயிடுச்சு, 11 மணி ஆயிடுச்சு, ஐயோ மணி 1 ஆச்சே, ஐயோ இன்னும் ஒரு 5 மணி நேரம் தானே இருக்குது, 5 மணி நேரம் நம்ம தூங்கலைன்னா காலைல நம்மளுக்கு டயர்ட் ஆயிருமே அப்படின்னு உங்கள் மைண்ட் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு விஷயத்த வந்து மென்டலி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு விஷயத்த ட்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த விஷயத்த வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ண முடியாது. ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க, ஆனால் அது ஆப்போசிட் எஃபெக்டை கொடுக்கும். லைக் வந்து இப்போ உங்களுக்கு புண்ணு இருக்குது அப்படின்னா, புண்ணை நான் வந்து கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதை நோண்டி அதை பெருசாக்கி அந்த புண்ணை இன்னும் பெருசாக்கிடுவீங்க. அடுத்து என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்டாங்கிள்மெண்ட்டுங்கிறது வந்து
உங்களுக்கு ஏற்படக்கூடிய தாட்ஸு கூட நீங்கள் வழியே சண்டை போடுறது. அதை திரும்பி 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 அதுக்கிட்ட மோதிக்கிட்டே இருக்கிறது தான் என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்குள்ள ஒரு இன்னர் டயலாக் ஒரு வாக்குவாதம் போயிட்டே இருக்கும். கிடையாது கிடையாது, ரீஅஷூரன்ஸு, மறுபடியும் டவுட்டு, மறுபடியும் ரீஅஷூரன்ஸு, மறுபடியும் டவுட்டு, மறுபடியும் ரீஅஷூரன்ஸ், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். லைக் இப்போ உங்களுக்கு ஒரு மெயில் வருது. அந்த மெயிலில் இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு $15,00,000 பேங்க் அக்கௌண்ட்டில் நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மெயிலை பார்க்கும்போது நேச்சுரலாக என்ன தோணும்னா, இது ஒரு ஸ்கேம், இதை கிளிக் பண்ணிடக்கூடாது, அந்த லிங்கை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு ஹேக் ஆகிடும் அப்படின்னு நேச்சுரலாக தோணும். அதுக்கு எந்த கோபமும் படாமல் எந்த பேனிக்கும் ஆகாமல் டக்குன்னு அதை டெலீட் பண்ணிவிட்டு நம்ம வேலையை பார்க்க போயிடுவோம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட தாட்ஸ், நம்மளுக்கு ஏற்படக்கூடிய இன்ட்ரூசிவ் தாட்ஸை ஏன் ரீசைக்கிள் பின்னில் போட முடியாது அப்படின்னா, நம்மளுக்கு ஏற்படக்கூடிய இன்ட்ரூசிவ் தாட்ஸ் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா, உங்களுடைய பிரெயினில் இருக்கக்கூடிய அலாரம் ரெஸ்பான்ஸை ட்ரிகர் பண்ணும். நம்மளோட பிரெயின் ரொம்ப ட்ரிக்கியான ஒன்று. ஆங்ஸைட்டி கிரியேட் ஆகும்போது, இந்த அலாரம் ரெஸ்பான்ஸ் கிரியேட் ஆகும்போது நம்மளோட மைண்டு, நம்ம பாடி எல்லாமே அந்த சென்சேஷனை ஃபீல் பண்ணுவோம். இப்படி ஃபீல் பண்ணும்போது இது அலர்ட், இது ஏதோ பிரச்சனை அப்படின்னு நம்மளுக்கு தோண ஆரம்பிக்கும். உண்மை என்னன்னா, இந்த மாதிரி இன்ட்ரூசிவ் தாட்ஸ் எல்லாமே ஃபேக்ட்ஸ் கிடையாது. இந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே ஃபேக்ட்ஸ் கிடையாது. இப்போது ஒரு நோட்டில் ஸ்கில், கிரேப் அப்படின்னு 2 வார்த்தைகள் எழுதுங்க. எமோஷனல் இம்பேக்ட் மூலியமாக 1லேருந்து 10க்குள்ளே என்ன மதிப்பெண் கொடுக்குறீங்க அப்படின்னு எழுதுங்க. இப்போ அந்த ஸ்கில்லில் இருக்கிற எஸ்ஸை எடுத்துட்டு கிரேப்பில் இருக்கக்கூடிய ஜியை எடுத்துட்டோம் அப்படின்னா கில் அண்டு ரேப் அப்படின்னு வருது. இந்த வார்த்தைகளை பார்க்கும்போது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய எமோஷ்னல் ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா சமூகத்தில் கில்லுக்கும் ரேப்புக்கும் இருக்கக்கூடிய இன்டர்பிரிட்டேஷன் ரொம்ப டீப்பானது. இங்கே வார்த்தை பிரச்சனை கிடையாது, வார்த்தைகள் கொடுக்கக்கூடிய இன்டர்பிரிட்டேஷன் தான் இங்கே ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி தாட்ஸ் வரவங்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அதிகமாக இந்த ரீஅஷூரன்ஸ்க்கு தான் போய் நிற்பாங்க. நான் ஒரு கொலைக்காரனா, நான் ரொம்ப மோசமாக பேசுகிறேனா, இல்லை ஏதாவது ஒரு நேரத்தில் நான் கோவப்பட்டு அடிக்கிறதுக்கு கை வாங்கியிருக்கேனா, சைக்கோ கில்லர் படத்தெல்லாம் அதிகமாக ரசிக்கிறேனா அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ, உங்கள் ஃபேமிலிஸ்கிட்டேயோ, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்டேயோ, பாய் ஃப்ரெண்டுக்கிட்டேயோ நீங்கள் அதிகமாக ரீஅஷூரன்ஸ் எதிர்பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரீஅஷூரன்ஸ் கிடைக்கும். ரீஅஷூரன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் ஒரு டவுட்டு க்ரியேட் ஆகும். அந்த டவுட்டுக்கு மறுபடியும் ரீஅஷூரன்ஸ் கிடைக்கும். இதுதான் ஓசிடியோட ஒரு சைக்கிளே இதுதான். இந்த புக்கில் சில ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது, இந்த இன்ட்ரூசிவ் தாட்ஸில் இருந்து எப்படி நம்ம வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லி. இது இன்ட்ரூசிவ் தாட்டு தான், ஏன்னா இது ரொம்ப மோசமாக இருக்குது. இதை ஃபஸ்ட்டு இன்ட்ரூசிவ் தாட்ஸ்ன்னு நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு அக்செப்டன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஜஸ்ட் பாசிங் பை அப்படின்னு சொல்லி இதை ஃபஸ்ட்டு நம்ம அக்செப்ட் பண்ணணும். வந்துட்டு போட்டுமே, எவ்வளவோ குப்பைகள்லாம் நம்ம மைண்டுக்குள்ளே வந்துட்டு போகுது, அது மாதிரி இதுவும் வந்துட்டு போட்டுமே, இது பாட்டு இப்படி அப்படி போயிடும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இதை அக்செப்ட் பண்ணுறது. இதை கேட்டு போட்டு தடுக்காமல் இதை தாண்டி எக்ஸ்போஷர் தெரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்போஷர் தெரப்பியை பொறுத்த வரைக்கும் லிஃப்ட்டை பார்த்து பயமாக இருக்குன்னா லிஃப்ட்டில் அடிக்கடி போக ட்ரை பண்ணுறது. ஆனால் இது எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகுமான்னா ஒர்க் ஆகாது. எக்ஸ்போஷர் தெரப்பியை பொறுத்த வரைக்கும் இது ப்ராப்பராக ரைட் பர்சன் மூலியமாக இது கொடுக்கப்படணும். இதெல்லாம் அக்செப்டன்ஸ்னு சொல்ல முடியாது. உண்மை அக்செப்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லணும்னா, அக்செப்டன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஆட்டிடியூட் மாதிரி. அது ஒரு டெக்னிக் கிடையாது. லைக் ஒரு விஷயத்தை நாம் அக்செப்ட் பண்ணிட்டோம், ஓகேப்பா நான் ஃபியூடோ ஃபெயிலாக இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டோம். இன்னுமே இந்த தாட் எனக்கு வராதா அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு உட்காந்துருவோம். கரெக்டாக ஒரு 3 நாள் கழித்து மறுபடியும் அந்த தாட்டு க்ரியேட் ஆகும். ஐயோ மறுபடியும் வருதேடா அப்படின்னு தோணும். ஸோ இது அக்செப்டன்ஸ் கிடையாது. அக்செப்டன்ஸ் அந்த தாட் இருக்கோ இல்லையோ, வருதோ வரலையோ, அதை பற்றி கவலைப்படாமல் நம்ம வேலையை பார்க்குறது. அது கஷ்டம்தான், ஆனால் அதை பழகணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த புக்கில் சொல்லியிருக்கக்கூடிய பல விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஓசிடி, ஆங்ஸைட்டி, பேனிக் அட்டாக்கு, இந்த இன்ட்ரூசிவ் தாட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த புக்கு சொல்யூஷனானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த புக்கு உங்களோட பிரச்சனைகளை மேபி புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் அது மேலே ஒரு பெர்ஸ்பெக்டிவை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகலாம். இல்லை ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது மேபி யூஸ் ஆகலாம். இல்லை இது ஒரு ரிலீஃபை கொடுக்கலாம். எப்போ நம்ம ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப்பை சீக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு உண்மையிலேயே இந்த தாட்ஸ் வரும்போது, இந்த தாட்ஸ் என்னை விட்டு போகவே போகாது, நான் செத்தாதான் இந்த தாட் என்னை விட்டு போகும் அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிக்குது அப்படின்னா, அதுக்கான ஒரு ஸ்டெப்பை நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, இது மூலியமாக ரொம்ப சிவியர் டிப்ரெஷனில், சிவியர் ஆங்ஸைட்டியில் உங்களுடைய இயல்பு வாழ்க்கை பயங்கரமாக இது மூலியமாக
ட்ரபுள் ஆகுது அப்படின்னா, பாதிக்கப்படுது அப்படின்னா, நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்ப சீக் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். இப்ப எனக்கும் இந்த மாரி நெறையா தாட்ஸ நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். சில நேரம் வந்து பயங்கர ட்ரபுளா இருக்கும். இதிலிருந்து ஒரு ஒரு விடுதலையே கிடையாதா அப்படின்னு தோணும். சில நேரம் பயங்கர ஹோப்ஃபுல்லா இருக்கும். நான் இத எப்படி பார்க்குறேன், பொதுவாவே இந்த மென்டல் இல்னஸ நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, சிவியரா இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா அவங்க டாக்டர ட்ரீட் பண்ணி தான் ஆகணும். அதில எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. அவங்க தெரப்பி செஷனையோ சம்திங் வாட்டெவர் ப்ராப்பரா அணுகி தான் ஆகணும். அத அப்படியே விடக்கூடாது. தாஸ்தோவ்ஸ்கி புக்க படிச்சுட்டோ, இல்ல வந்து வான்காவ படிச்சுட்டோ, அவங்கள மாரி நம்ம டிப்ரெஸ்டா இருக்கணும், அவங்கள மாரி நம்ம வந்து சஃபரிங் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து கரெக்ட்டா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். வான்கா வந்து வாண்டடா நான் சஃபரிங் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் அனுபவிக்கல. தாஸ்தோவ்ஸ்கியும் வாண்டடா நான் சஃபரிங் அனுபவிச்சுட்டு தான்ப்பா நான் கிரைம் அண்ட் பனிஷ்மென்ட் எழுதணும் அப்படின்னு அவர் எழுதல. லைஃப் அவங்கள அந்த ஒரு ஃபேஸ்ல தள்ளுச்சு. என்ன பொறுத்தவரைக்கும் எது பதிலா இருக்கும் அப்படின்னா, இவ்வளோ டீப் ரூட்டடான ஒரு சஃபரிங்குள்ள போயி, ஒரு 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 வெறுமைக்குள்ள போயி, ஒரு இருண்மைக்குள்ள போயி, நம்ம இருக்கும்போது, நம்மள எல்லாருமே கைவிடும்போது, எல்லாமே நம்மள கைவிடும்போது, ஒரு எம்ப்டினஸ்குள்ள போய் நம்ம சிக்கும்போது, அந்த இடத்துல நம்மள நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். நம்மள நம்ம புதுப்பிச்சுப்போம். நம்ம வேற ஒண்ணா வருவோம். அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த டார்க்னஸ் மூலியமா ஒரு பெரிய லைட்ட நம்ம போய் அடைவோம். அந்த வெளிச்சம் வந்து இதுவரையும் நீங்க லைஃப்ப பார்க்காத விதமா பயங்கர ஸ்ட்ராங்கா அது உங்கள ஆக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த சஃபரிங் எல்லாம் வாண்டடா சூஸ் பண்ணி போறது கிடையாது. லைஃப் வந்து எல்லாருக்குமே ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து பயங்கர அடி குடுக்கும். அந்த ஃபேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரக்லிங்கா இருக்கும். ஆக்சுவலா அந்த ஃபேஸ் வந்து உங்கள பாய்ல இருந்து மேனாவோ, ஒரு கேர்ள்ல இருந்து வுமனாவோ மாத்தும். அதுதான் அந்த ஃபேஸ். அத தான் வந்து கார்ல் யுங் வந்து பேசேஜ் அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது ஒரு ஒரு பல வகையான பேசேஜ் இருக்கு. இந்த பேசேஜ் மூலியமா நீங்க வந்து உங்களோட லைஃப்ல ஒரு ஒரு கட்டத்தையும் நீங்க வந்து தாண்டி தாண்டி போறீங்க. நீங்க ஒரு ஒரு கம்ப்ளீட் ஒரு பீயிங்கா, ஒரு ஹியூமன் பீயிங்கா நீங்க மாறுறீங்க அப்படின்னு சொல்லுவாரு. இந்த எல்லா கஷ்டத்தையுமே நம்ம தாண்டி வந்து ஒரு இடத்துல நிக்கும்போது, திரும்பி இந்த கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது, கண்டிப்பா நம்மள விட ப்ரவுடா நினைக்கிறது யாருமே இருக்க முடியாது. ஒரு சின்ன புன்சிரிப்போட மறுபடியும் முன்னோக்கி நம்ம வாழ்க்கைய தொடர்ந்து வாழ்ந்துட்டே இருப்போம்.